ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சில டெக் நியூஸோட கொண்டு வந்திருக்கோம். அதெல்லாம் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது முடியும். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்காக டெக் ரிவ்யூ கண்டென்ட் பார்க்குறோம் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய டெக் நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, டெக் இன்ஃபர்மேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, மோட்டோ தரப்புலேருந்து ஒரு புதுசா ஒரு ஃபோன் வரப்போகுது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா மோட்டோ G96ன்ற ஃபோனு. இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் ஓரளவுக்கு லீக் ஆயிருக்கு. இந்த ஃபோன் கிட்டத்தட்ட எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நார்மலாக எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, மோட்டோ எட்ஜ் சீரீஸ்ல எப்படி ஃபோன்ஸ் வருமோ அதே போல தான் ஃபோன்ஸ் இந்த ஃபோன்ஸும் டிசைன்ஸ்ல இருக்கு. இப்போ இந்த ஃபோன்ஸ் வந்து என்னென்ன கொடுக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா, மோட்டோ G96 பொறுத்த வரைக்கும் 6.67 இன்ச் கொண்ட POLED டிஸ்பிளே 144 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டோட வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோன் வந்து ஸ்னாப் டிராகன் 7s Gen 2 அல்லது 7s Gen 3ல வரலாம். கேமரா பொறுத்த வரைக்கும் 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா சோனி லிட்டியா 700 சென்சார் வரலாம். அதுக்கப்புறம் 8 MP அல்ட்ரா வைட் ஒன்று வரலாம். அதுக்கப்புறம் 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா வரலாம். 5500 mAh பேட்டரி வரப்போது. 68 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வரப்போகுது. IP68 ரேட்டிங்கோட வரப்போகுது. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா 12GB RAM 256GB வேரியன்ட் பேஸ் வேரியண்டா வச்சு இந்த வேரியன்ட் வந்து 22,990, அதாவது அண்டர் 23,000 கீழே வரலான்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போதைக்கு வந்திருக்க டீட்டெயில் தான். இந்த ஃபோன் வந்து இந்தியாவில் கூடிய சீக்கிரத்தில் லான்ச் ஆகுதுன்ற மாதிரி இப்போ தகவலும் கிடைச்சிருக்கு. நம்ம அடுத்த டெக் இன்ஃபர்மேஷன் கேட்டீங்கன்னா, ஓப்போ தரப்புல இருந்து ரெனோ சீரிஸ் இந்தியாவில் லான்ச் பண்ண போறாங்க. இப்பதான் ரெனோ 13 லான்ச் பண்ண மாதிரி இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா ஓப்போ ரெனோ சீரிஸ் வந்து குயிக்கா லான்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 2 வாட்டின்ற மாதிரி இந்த போன்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஃபாஸ்டா 6 மாசத்துக்கு ஒரு இந்த சீரிஸ்ல அவங்க லான்ச் பண்ற மாதிரி நமக்கு தோணும். அப்படிதான் இப்போ புதுசா வரப்போற ஓப்போ ரெனோ 14 சீரிஸ் இந்தியாவுக்கு லான்ச் பண்ண போறாங்க. எப்பன்னு கேட்டீங்கன்னா, ஜூலை மாசம் 3ஆம் தேதி இந்தியாவுக்கு லான்ச் பண்ண போறாங்க. இந்த ஓப்போ ரெனோ சீரிஸ்ல இது வரைக்கும் எதிர்பார்க்காத மாதிரி எப்போதுமே ஓப்போ ரெனோ சீரிஸ்ல ரெனோ போன் ஒன்று வரும் நார்மல் நம்பர்ல. அதுக்கப்புறம் ரெனோ ப்ரோ ஒன்று வரும். அதே போல இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா 2 போன் கிடையாது, 3 போன் வரப்போகுது. ரெனோ 14 வரப்போகுது. அதுக்கப்புறம் ரெனோ 14 ப்ரோ வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் பட்ஜெட் செக்மெண்ட்ல ரெனோ 14Fன்ற மாதிரி போன் வரப்போகுது. இந்த போனோட ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம சேனல்ல கொடுத்துருக்குறோம். இது வந்து இப்போ வந்து ஜூலை 3ஆம் தேதி மதியம் 12 மணிக்கு லான்ச் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு அபிஷியலா கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டாங்க. நம்ம அடுத்தா பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, ரெட்மி தரப்புல இருந்து ஒரு போன் லான்ச் பண்ணிருக்காங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ரெட்மி தரப்புல இருந்து K80 சீரிஸ்ல ஒரு போன் லான்ச் பண்ணிருக்காங்க. அந்த போன் தான் ரெட்மி K80 அல்ட்ரா. இந்த போன் நேத்தி வந்து சைனாவில் அபிஷியல் லான்ச் பண்ணாங்க. சைனாவில் அபிஷியல் லான்ச் பண்ண போன்ல என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுக்குறாங்கன்றத தெரிஞ்சுக்கலாம். இந்த போனை பொறுத்த வரைக்கும் அப்படி என்ன ஸ்பெசிஃபிகேஷனோட என்ன பிரைஸ்க்கு லான்ச் பண்ணிருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கலாம். இந்த போனை பொறுத்த வரைக்கும் 6.83 இன்ச் கொண்ட பிளாட் OLED டிஸ்பிளே 1.5K ரெசல்யூஷனோட 144 ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. 3200 நிட்ஸ் பீக் பிரைட்ஸ் வருது. இதுல பாத்தீங்க கேமரா பொறுத்த வரைக்கும் 50 மெகா பிக்சல் மெயின் கேமராவோட வருது. அதுக்கப்புறம் 50 மெகா பிக்சல் அல்ட்ரா வைடோட வருது. அதுக்கப்புறம் 50 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ லென்ஸ் வருது. அதுக்கப்புறம் வந்து 50 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா வருது. அது மட்டும் இல்லாம இந்த போன்ல பாத்தீங்கன்னா மீடியாடெக்கோட ஃபிளாக்ஷிப் ப்ராசஸர் மீடியாடெக் 9400 பிளஸ் சிப்செட்டோட கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா IP68 69 ரேட்டிங் இருக்கு. 7410 mAh கொண்ட பெரிய பேட்டரியும் 100 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. இந்த போன்ல K80 அல்ட்ரா பொறுத்த வரைக்கும் NFC IR பிளாஸ்டர் USB 2.0 கனெக்டிவிட்டில எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது பேஸ் வேரியன்ட் பொறுத்த வரைக்கும் 12GB RAM 256GB வேரியன்ட் என்ன பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா, இந்திய மதிப்புல 31,050 ரூபாய்க்கும், ஹையர் மாடலான 16GB RAM 1TB வேரியன்ட் 45,350 ரூபாய்க்கும் லான்ச் பண்ணிருக்காங்க. சைனாவில் இப்போ இந்த பிரைஸ்க்கு அவைலபிளா இருக்கு அப்படின்ற தெரிஞ்சுங்க. இப்போதைக்கு சைனாவில் மட்டும் இந்த போன் இருக்கு. இந்த போன் குளோபல் இந்தியாவுக்கு எப்பன்றதை அவங்க அனௌன்ஸ் பண்ணல. ஆனா சைனாவில் இந்த போன் லான்ச் ஆயிடுச்சு அப்படின்றத தெரிஞ்சுங்க. இதுதான் இன்னைக்கான டெக் இன்ஃபர்மேஷன். இதை பத்தி உங்களுடைய கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டா டெக்னிக்கல் கண்டென்ட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிச்சுங்க. என்ன பர்சனலா கான்டாக்ட் பண்ண நம்ம ட்விட்டர் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு. ஃபாலோ பண்ணிட்டு DM பண்ணீங்கன்னா கண்டிப்பா